பட்டர் பீன்ஸ் வச்சு இந்த மாதிரி குழம்பும் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? இது வந்து குக்கரில் தான் சிம்பிளாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, பச்சை கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா வந்து இது போல் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியமாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளி இது போல் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம முன்னாடியே வந்து உரிச்சு வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம இது கூட வேறு எந்த ஒரு மசாலா பொடியுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் வச்சுருக்க நார்மலான குழம்பு பொடி தான் நம்ம சேர்க்குறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா முன்னாடி சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பொடியை. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி கலந்து மூடி போட்டு மூடிச்சிருங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்ருக்க ஸ்டேஜில் தேங்காய் ஒரு சின்ன மூடி அளவு தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துட்டு அந்த ஜாரியை கழுவி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா பட்டர் பீன்ஸ் ரெடி.